11ஆம் நூற்றாண்டு அந்தி சாயும் நேரம். மேற்கு தொடர்ச்சி மலையில இருக்க ஒரு பழங்குடியினரோட குடிசையில ஒரு அம்மா தூளியில தூங்க வச்ச தன்னோட குழந்தைய மறுபடியும் தூக்க வந்த போது அந்த குழந்தை தூளில இல்ல. ரொம்ப பதட்டமாகி எல்லா இடங்கள்லயும் தேடி இந்த குழந்தையையும் நம்ம தொலைச்சிட்டோமேனு ஒரு கத்தியை எடுத்து தன்னோட கழுத்தை தானே அறுத்துக்கிட்டா. அன்னைக்கு ராத்திரி அந்த பழங்குடி கிராமத்தைச் சேர்ந்த ஆண்கள் அந்த பகுதியில ரொம்ப காலமா குழந்தைகளை கடத்திட்டு போற ஒரு விகாரமான தோற்றம் கொண்ட முதிய பெண்மணியை அந்த மரத்துல கட்டி வச்சிருந்தாங்க. அந்த பெண்மணி வித்தியாசமான சத்தங்கள் எழுப்பி ஏதோ மந்திரங்கள் முணுமுணுத்துக்கிட்டே இருந்தா. ஒரு பெரிய கூர்வாளை வச்சு அவளை வெட்டி ஒரு மரப்பெட்டிக்குள்ள போட்டு அந்த பெட்டிக்கு மந்திர முடிச்சுகள் போட்டு புதைச்சு வச்சிட்டாங்க. 17ஆம் நூற்றாண்டு மேற்கு தொடர்ச்சி மலையில இருக்க திம்பம் மலைக்காட்டுல அன்னைக்கு வானம் இருண்டு பயங்கரமான மழை பெய்யுது. அந்த காட்டு வழி பாதையில பயணம் செய்யற சில வியாபாரிகள் தாங்கள் கொண்டு வந்த மூட்டைகளை சுமந்து நடந்து போயிட்டு இருக்காங்க. இருட்டுறதுக்குள்ள அந்த மலைக்காட்டை தாண்டி போகணும்னு முடிவு பண்ணி வேகமா போனவர்களுக்கு இந்த திடீர் வானிலை மாற்றம் ஒரு பெரிய ஆச்சரியத்தை கொடுத்தது. அந்த பகலே இரவு போல காட்சி அளித்தது. சில முதியவர்களோட ஒரு மூதாட்டி, ஒரு இளம் பெண், அதோட ஒரு சின்ன குழந்தை என எல்லாரும் எதிர்பாராம வந்த கனமழையில நனைஞ்சிட்டே வேகமா ஓடுறாங்க. அந்த காட்டுக்குள்ள வழிபோக்கர்களும் யாத்ரிகர்களும் தங்குற விடுதி ஒன்று இருக்கு. மழையிலிருந்து தப்பிக்கவும் தாங்கள் சுமந்து செல்லும் பொருட்களை பாதுகாக்கவும் அந்த விடுதியை தேடி வேகமா போனாங்க. திடீர்னு குதிரையில வந்த ஒரு கொள்ளையர் கூட்டம் அவர்களை சுற்றி வளைத்தது. தங்களோட நீண்ட உடைவாளை வச்சு அந்த இளம் பெண் உட்பட முதியவர்கள், மூதாட்டி என எல்லாரையும் கொஞ்சம் கூட கருணையே இல்லாம சரமாரியா தாக்கி கொன்று அந்த பொருட்களை எல்லாம் அபகரித்தது. அந்த பிஞ்சு குழந்தைய மட்டும் அவங்களோட தூக்கிட்டு போனான் அந்த கொள்ளை கூட்டத் தலைவன். மறுநாள் காலையில திம்பம் மலைக்காட்டுல வீரபுத்திரன் மற்றும் மன்னார்காடு கிராமத்தினர் கள்வர்களால் கொலை செய்யப்பட்டு இறந்த உடல்களை அடையாளம் பார்த்து மாட்டு வண்டியில ஏத்திட்டு இருந்தாங்க. ஒரு குழந்தையை தவிர இறந்தவர்கள் எல்லாரையும் கண்டுபிடிச்சாங்க. காணாம போன தனது பேரனை தேடி முதியவர் ஒருத்தர் கதறி அழுதாரு. ஒருவேளை அந்த சின்ன பையன் காட்டுக்குள்ள தப்பி ஓடி இருக்கலாம், அல்லது கொள்ளைக்காரர்கள் அவனை கடத்தி இருக்கலாம். தயவு செஞ்சு அவனை கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு நடுங்கும் குரல்ல கெஞ்சினாரு. வீரர்கள் அந்த காட்டுக்குள்ள கொஞ்ச தூரம் அலசி பார்த்தாங்க. எதுவும் கிடைக்கல. ஆனா அவர்கள் தலைவன் வீரபுத்திரன் அந்த மரத்துக்கு பின்னாடி முட்புதர்களுக்கு நடுவுல ஒரு கோரமான உருவத்தை பார்த்தாரு. அவர் ரத்தம் உறைந்தது போல ஆனது. 17ஆம் நூற்றாண்டு கேரளத்தில் உள்ள இன்றைய பாலக்காடு மைசூர் சமஸ்தானத்தின் கீழ் மன்னர் முதலாம் கிருஷ்ணராஜ உடையாரால் ஆளப்பட்டது. பாலக்காட்டில் உள்ள இயற்கை எழில் சூழ்ந்த மன்னார்காடு கிராமத்தில் அந்த காலத்தில் மக்களின் பிரதான தொழில் விவசாயம் செய்வதுதான். தங்கள் பகுதியில் விளையும் தேங்காய் மற்றும் பாக்கு ஆகியவற்றை மைசூருக்கு எடுத்து சென்று வியாபாரம் செய்வது வழக்கம். ஆனால் மன்னார்காட்டில் இருந்து மைசூருக்கு தாங்கள் கொண்டு செல்லும் பொருட்களை பத்திரமாக எடுத்து செல்வது என்பது மிகவும் சவாலான ஒன்றாக இருந்தது. அதற்கு காரணம் மேற்கு தொடர்ச்சி மலையில் இருந்த மலைக்காட்டில் உள்ள கல்வர்கள் மற்றும் அதையும் தாண்டி பல தலைமுறைகளா பேசப்படுற அமானுஷ்ய வதந்திகள். அந்த காலத்தில் பாலக்காட்டில் குறுநில மன்னராக இருந்தவர் தலக்கால் சந்துராஜா. அவருக்கு விசுவாசமாக பாலக்காட்டில் உள்ள மன்னார்காடு கிராமத்தில் வாழ்ந்தவர் வீரபுத்திராச்சன். ராஜா தன்னோட அரசவையில உட்கார்ந்திருந்த போது அரச காவலர் வந்து ஒரு செய்தியை சொல்லிட்டு போனாரு. உடனே ராஜா அவரை வரச்சொல் அப்படின்னு சொன்னாரு. மன்னார்காடு கிராமத்தின் தலைவர் வீரபுத்திராச்சன் ரொம்ப கவலையோட மன்னர்கிட்ட வந்து, மன்னா, வியாபாரத்துக்கு போன நம்ம ஆட்கள் திம்பம் மலையில கள்வர்களால படுகொலை செய்யப்பட்டுள்ளனர். கள்வர்கள் மறுபடியும் வந்துட்டாங்கன்னு ஊருக்குள்ள ஒரே பதற்றமா இருக்கு. இதை கேட்ட ராஜா அதிர்ச்சி அடைஞ்சாரு. கொஞ்சம் கோபமான முகத்தோட சொன்னாரு, இது உன் தவறின் விளைவு வீரபுத்ரா. ஒரு தடவை நீ செஞ்ச சின்ன தவறுனால பாரு, இப்ப நம்மள பாதுகாக்க நம்ம கிராம தேவதை நம்ம கூட இல்ல அப்படின்னு சொல்லி கள்வர்கள் இருக்கிற இடத்தை தெரிஞ்சிட்டு வர உடனே சில படை வீரர்களை அனுப்பி வச்சாரு. வீரபுத்திரச்சன் குற்ற உணர்வோட மன்னர்கிட்ட இருந்து விடை பெற்று மன்னார்காட்டுக்கு கிளம்பினாரு. மக்கள் தாங்கள் அறுவடை செஞ்ச பொருட்களை வியாபாரம் செய்ய மைசூர் உள்ளிட்ட நகரங்களுக்கோ அல்லது தூர தேசங்களுக்கோ பொருட்களை சுமந்துட்டு போவாங்க. எந்த ஊரில் பொருட்கள் அனைத்தும் விற்று தீர்கிறதோ அங்கிருந்து மன்னார்காடு திரும்புவாங்க. சில காலங்களுக்கு முன்ன வரையும் இதே கள்வர்களோட தொல்லை அதிகமா இருந்தது. அதனால ஒவ்வொரு தடவையும் வியாபாரம் செய்ய போற தன் மக்களோட சேர்ந்து ஊர் தலைவரான வீரபுத்திராச்சன் சில வீரர்களை கூட்டிட்டு அவங்களுக்கு பாதுகாப்பா போவாரு. ஆனா ஒரு நாள் விவசாயிகள் தங்களோட பொருட்களை எடுத்துட்டு மைசூருக்கு வியாபாரம் செய்ய கிளம்பும் போது வீரபுத்திராச்சன் தன் மகளை மனம் முடித்து கொடுக்க திருவிதாங்கூர் போயிட்டாரு. அந்த நேரத்துல கிராம மக்கள் தங்கள் பயணத்துக்கு துணை வர அவங்களோட கிராம தேவதையான மாரியம்மனை வேண்டுனாங்க.
அம்மன், அன்னைக்கு ராத்திரி முதியவர் ஒருவருடைய கனவுல வந்து மக்கள் தங்களுடைய பயணத்தை தொடருமாறும் ஊர் தலைவர் பாதுகாப்புக்கு வர்றது வரையிலும் அவங்களுக்கு காவலா தானே ஜோதி வடிவமா துணை வருவதாகவும் வாக்களிச்சா. மறுநாள் காலையில மக்கள் தங்களோட பொருட்களை சுமந்துட்டு மைசூருக்கு மலைப்பாதை வழியா கிளம்புனாங்க. அவங்களுக்கு முன்னாடி அம்மனே ஜோதி வடிவமா முன்னேறி போனா. அந்த ஜோதியை தொடர்ந்து மக்கள் போனாங்க. தன்னோட வேலையை முடிச்சிட்டு மன்னார்காடு சென்ற வீரபுத்திராட்சன் தகவல் தெரிஞ்சிட்டு வேகமா தன்னோட குதிரையை எடுத்துட்டு தன் மக்கள் சென்ற திசையை நோக்கி போனாரு. அம்மன் அவங்களுக்கு பாதுகாப்பா வர்றது தெரியாத கள்வர்கள் வழக்கம் போல பொருட்களை சூறையாட நெருங்கினாங்க. ஆனா கொஞ்ச நேரத்துல அவங்களுக்குள்ளேயே ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சிட்டு அங்கிருந்து ஓடிட்டாங்க. அன்னையிலிருந்து இந்த கள்வர்களுடைய தொல்லை இல்லாம இருந்தது. தொடர்ந்து அம்மனோட பாதுகாப்புல போன மக்கள் தோரணப்பள்ளம்ன்ற இடத்தை தாண்டி இருக்க ஒரு வனப்பகுதியில இளைப்பாறலான்னு உட்கார்ந்தாங்க. அங்கிருந்த ரம்யமான இயற்கை சூழல் அவர்களுக்கு பாதுகாப்பா வந்த அம்மனை கவர்ந்தது. அங்கிருந்த வேங்கை மர நிழல்ல அம்மன் அமர்ந்தாங்க. தன்னோட மக்களை தேடி வேகமா வந்த ஊர் தலைவரான வீரபுத்திராட்சன் ஒரு வழியா அவங்க தங்கி இருந்த வனப்பகுதிக்கு வந்தாரு. மேற்கொண்டு தங்களுடைய பயணத்தை தொடரலாம்னு ஊர் மக்கள் அம்மன் கிட்ட உத்தரவு கேட்டாங்க. ஏற்கனவே அந்த வனப்பகுதியில் இருந்த இயற்கை சூழல்லையும் வேம்பு மரங்களின் நறுமணத்துலையும் மயங்கி இருந்த அம்மன் அவங்களோட போக மறுத்துட்டாங்க. அசரீரியா கிராம மக்களுக்கு அம்மனின் குரல் கேட்டது. இந்த மண்ணில் ஒரு தெய்வீக ஈர்ப்பு உள்ளது. புனித ஆற்றலை வெளிப்படுத்தும் இயற்கை எழில் சூழ்ந்த இந்த அடர்ந்த காடுகளின் அமைதியும் இந்த நிலத்தின் உயிர் துடிப்பும் என்னை ஈர்க்கின்றன. இதுவே எனக்கு பொருத்தமான இடம். உங்கள் ஊர் தலைவன் இனி உங்களை வழி நடத்துவார். ஆனால் நான் இங்கு நிலையாக இருப்பேன். இந்த நிலத்திலிருந்து என் அருள் என்றும் பரவி கொண்டிருக்கும். பயமின்றி செல்லுங்கள். அதை கேட்டு அதிர்ச்சி அடைஞ்ச மக்கள் வேற வழி இல்லாம அந்த இடத்தை விட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் கல்வர்களின் தொல்லை இல்லாம இருந்தது. ஆனாலும் மன்னார்காட்டின் கிராம தேவதையான அம்மன் தன்னாலதான் நம்ம ஊரை விட்டு போயிட்டாங்கன்ற குற்ற உணர்ச்சியோட இருந்தாரு ஊர் தலைவர் வீரபுத்திராட்சன். தன் மக்கள் மறுபடியும் அந்த கல்வர்களால படுகொலை செய்யப்பட்டார்கள் என்ற செய்தி கேட்டதிலிருந்து அவருடைய மனம் அமைதி இல்லாம இருந்தது. இதையெல்லாம் யோசிச்சுட்டே பாலக்காடு அரண்மனையிலிருந்து தன்னோட கிராமத்துக்கு வந்து சேர்ந்தாரு. அன்னைக்கு ராத்திரி பயங்கரமான மழை பெய்யுது. சத்தியமங்கலம் வனப்பகுதிக்கு பக்கத்துல இருக்க ஒரு சின்ன கிராமத்துல அந்த குடிசையில இருந்து ஒரு பெண்மணியின் குரல் கேட்டது. அந்த மலைக்கு மேல ஒரு காட்டேரி இருக்கு. அது போற வர்றவங்களை எல்லாம் பயமுறுத்தி சின்ன குழந்தைங்களை எல்லாம் தூக்கிட்டு போய் சாப்பிட்ரும். அதனால அந்த பக்கம் யாருமே போகக்கூடாது அப்படின்னு தெய்வானை தன்னோட குழந்தைகளுக்கு கதை சொல்லி தூங்க வச்சுட்டு இருந்தா. அந்த நேரத்துல அவரோட கணவனான செல்லான் வேகமா வீட்டுக்குள்ள வந்து பட்டியில கட்டி வச்சிருந்த மாட்டை காணோம்மா, மறுபடியும் அந்த காட்டுக்குள்ள ஓடிருச்சுன்னு நினைக்கிறேன், நான் போய் இழுத்துட்டு வரேன் அப்படின்னு சொன்னாரு. உடனே தெய்வானை அந்த மாட்டுக்கு இதே வேலையா போச்சு. இந்த நேரத்துல தனியா காட்டுக்குள்ள போக வேணாங்க, கோழி கூப்பிட போங்க. கொஞ்ச நாளாவே அந்த மாடுதான் பால் சுரக்க மாட்டேங்குதே, அப்புறம் என்ன அப்படின்னு கேட்டா. இல்லம்மா, ஓனா இங்க நிறைய அலையுது, நான் இப்பவே போய் இழுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு ஒரு கோழி கூடைய தலையில கவுத்திட்டு கையில ஒரு விளக்க தூக்கிட்டு மாட்டை தேடி பக்கத்துல இருக்க காட்டுக்குள்ள போனாரு செல்லான். அன்னைக்கு வீரபுத்திரனுடைய ஆட்கள் அந்த முதியவர் கெஞ்சி கேட்டுக்கிட்ட பாலகனை தேடி அந்த காட்டுக்குள்ள கொஞ்ச தூரம் போய் அலசி பார்த்தாங்க. ஆனா அவங்களுக்கு எதுவும் கிடைக்கல. பொழுது சாயறதுக்குள்ள தங்கள் கிராமத்துக்கு காவலுக்கு போகணும்னு அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. ஆனா வீரபுத்திரன் பார்த்த அமானுஷ்ய உருவம் அவரை ரொம்ப பதற்றமடைய வச்சது. ஒருவேளை இந்த காட்டை பற்றி தான் கேள்விப்பட்ட வதந்திகள் உண்மையா இருக்குமோ? நம்ம கேள்விப்பட்ட கதைகள்ல வர அந்த காட்டேரிதான் அந்த குழந்தைய கொண்டு போயிட்டு இருக்குமா அப்படின்ற கேள்வி மனசுக்குள்ள எழுந்தது. இந்த படுகொலைக்கு காரணம் உண்மையிலேயே கல்வர்களா அல்லது வேறு எதுவுமா? குழப்பத்தோட இருந்தவர்கிட்ட மன்னர் தலக்கால் சந்துராஜா அனுப்பின 4 குதிரை வீரர்கள் வந்தாங்க. கல்வர்கள் தங்கியிருக்க இடம் பற்றின தகவலை தெரிஞ்சுக்க அந்த மலைக்காட்டுக்கு பக்கத்துல இருக்க கிராமத்துக்கு போறதா சொன்னாங்க. வீரபுத்திரன் அவர்களை தடுத்தாரு. பொழுது சாய்ந்ததுக்கு அப்புறம் போவது நல்லது இல்ல, எங்க கூட மன்னார்காடு வாங்க, நாளைக்கு காலையில மேற்கொண்டு பாத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. ஆனா அதை அந்த வீரர்கள் கேட்கல. தங்களோட குதிரைகளை வேகமா செலுத்தி அந்த காட்டு வழி பாதையிலிருந்து பிரிஞ்சு போற ஒத்தையடி பாதை வழியா ஒரு பழங்குடியினர் வசிக்கிற கிராமத்து பக்கமா போனாங்க. அந்த வீரர்களை பின்தொடர்ந்து தன்னோட பேரனை தேடி அந்த முதியவரும் போனாரு. ஆனா அந்த கிராமத்துக்குள்ள போனவங்களுக்கு மனசுல ஏதோ தவறாப்பட்டது. ஏன்னா அந்த கிராமமே வெறிச்சோடி இருந்தது. பொழுது சாயுற நேரம் ஊருக்குள்ள ஆள் நடமாட்டமே இல்லை. திடீர்னு ஏதோ ஒரு உடுக்கை சத்தம் மாதிரி தூரத்துல கேட்டது. அந்த சத்தம் வந்த திசையை நோக்கி அவங்க போனாங்க. அந்த கிராமத்து ஜனங்கள் எல்லாம் ஒண்ணு கூடி ஏதோ சடங்கு செய்யறது மாதிரி தெரிஞ்சது. குதிரை வீரர்களை பார்த்த அவர்களுக்கு ஒரு பயம் கலந்த ஆச்சரியம். வீரர்கள் அவங்க பக்கத்துல போய் உரத்த குரல்ல சொன்னாங்க, நாங்க பாலக்காடு படைப்பிரிவை சேர்ந்தவங்க. இந்த கிராமத்துல கல்வர்கள் பதுங்கி இருக்கிறதா தகவல் வந்தது. அவங்க எங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா நல்லது, இல்லைன்னா
ஒரு பெரிய படை திரண்டு வரும், இந்த கிராமமே சிதைந்திடும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா எதிரில் வெறும் அமைதி மட்டுமே இருந்தது. அவங்களுடைய சடங்கு ரொம்ப வித்தியாசமா இருந்தது. பலி கொடுப்பதற்காக சில விலங்குகள் கட்டப்பட்டிருந்தது. நடுவுல ஒரு மரப்பெட்டி இருந்தது. திடீர்னு அந்த கிராமத்தினர் ஒன்று கூடி பேசினாங்க. கொஞ்ச நேரத்திலேயே எல்லாரும் கலைந்து போயிட்டாங்க. அந்த சடங்கு செய்யப்பட்ட பலி பொருட்களுக்கு நடுவுல ஒரு மரப்பெட்டியை பார்த்த வீரர்கள் ஏதோ ஒரு வித்தியாசத்தை உணர்ந்தாங்க. பக்கத்துல போய் அந்த பெட்டியை நல்லா பார்த்த அவங்களுக்கு அவங்க குலையே நடுங்கும் அளவு ஒரு காட்சி தென்பட்டது. பெட்டிக்குள்ளிருந்து ஒரு அழுகை சத்தமும் அந்த பெட்டியில இருந்த துளைகள் வழியா உள்ள 2 சிறிய கண்கள் அவங்கள பார்க்கறதும் தெரிஞ்சது. அடுத்த நொடி அவங்க தலையில ஒரு அடி விழுந்தது. தன்னோட மாட்டை தேடி அந்த காட்டுக்குள்ள போன செல்லான் எங்க தேடியும் மாடு அகப்படல. இதுக்கு இடையில மழையும் சற்று குறைந்தது. தொலைதூரத்தில் இருக்க உயரமான திம்பம் மலைக்கு மேல ஏதோ தீப்பற்றி எரியிற ஒரு காட்சி அவனுக்கு தென்பட்டது. இதுக்கு முன்ன அந்த மாதிரி நெருப்பு ஜுவாலையை அந்த மலையில அவன் பார்த்ததில்ல. அந்த மலையில கள்வர்கள் உலாவுறதும் அதோட சில அமானுஷ்ய கதைகள் இருக்கிறதும் அவனுக்கு தெரிஞ்சிருந்தது. அந்த காட்சியை பார்த்துட்டு நின்று அவனுக்கு திடீர்னு எங்கிருந்தோ வந்த ஒரு குதிரை கணச்சிட்டே தறிக்கெட்டு அந்த காட்டுக்குள்ள வேகமா ஓடி வந்தது. அது அவனை ரோமாஞ்சனம் அடைய வச்சது. அந்த குதிரைக்கு மேல ஒரு சின்ன பாலகன் இருக்கிறதையும் பார்த்தாரு. அவன் அந்த குதிரையோட சேர்த்து கட்டப்பட்டிருந்தான். வேகமா ஓடி வந்த அந்த குதிரை செல்லானை கடந்து போய் ஒரு வேம்பு மரத்துக்கு அடியில நின்றது. தாங்கள் அறுவடை செய்த பொருட்களை வியாபாரம் செஞ்சு வர பணத்துல தான் தங்கள் குடும்பத்தை நடத்த முடியும். அதனால மன்னார்காட்டில் வாழ்ந்த அந்த பெண்மணி தன்னோட அப்பா கிட்ட, உங்களுக்கு உடல்நிலை சரியில்லாததால பையனை கூட்டிட்டு நானே வியாபாரத்துக்கு போறேன்பா அப்படின்னு சொன்னான். முதியவருக்கு விருப்பம் இல்லைனாலும் அறுவடை செஞ்ச பொருட்களை எல்லாம் ரொம்ப நாள் வச்சிருக்க முடியாது. விற்பனை செஞ்சே ஆகணும்னு தன் மகளையும் பேரனையும் அந்த வியாபாரிகளோட அன்னைக்கு அனுப்பி வச்சாரு. அந்த பெண்மணி தன் மகனான மணிக்குட்டியை தூக்கிட்டு திம்பம் மலைப்பாதையில வியாபாரிகள் கூட்டத்தோட போகும்போது கள்வர்கள் கூட்டம் சுற்றி வளைத்ததில்ல. அதுல அந்த பெண்மணியையும் கொன்னுட்டாங்க. தன் கண் முன்னாடியே தன் தாய் இறந்து போறத பார்த்து அழுத மணிக்குட்டியை அந்த கொள்ளை கூட்ட தலைவன் பார்த்தான். அவங்க வழிபடுற தெய்வமான காட்டேரிக்கு பலி கொடுக்க சரியான குழந்தை இவன்தான் அப்படின்னு முடிவு பண்ணி அவனை தூக்கிட்டு அவங்க மலை கிராமத்துக்கு போனாங்க. பயத்துல அந்த குழந்தை மணிக்குட்டி மயங்கிட்டான். மறுநாள் இரவு சடங்கு செஞ்சு பலி பூஜை நடத்த அந்த பாலகனை ஒரு மரப்பெட்டியில போட்டு பூட்டிட்டாங்க. மயக்கம் தெளிஞ்சு கண்முழிச்சு பார்த்தவனுக்கு ஒரே இருட்டு. கை கால்களும் அசைக்க முடியாம இருந்தவன் ஒருவேளை நம்ம அம்மா வயிற்றுக்குள்ள மறுபடியும் நம்ம போயிட்டோமோ அப்படின்னு நினைச்சான். திடீர்னு அந்த பெட்டியை யாரோ தூக்குறது மாதிரி இருந்தது. அந்த நேரம் அவனோட அடி வயிற்றுல ஒருவித பதற்றமான கூச்ச உணர்வு ஏற்பட்டது. வெளியில அந்த கள்வர்கள் பேசிக்கிட்டதும் அவனுக்கு கேட்டது. அந்த பெட்டியில இருந்த சின்ன துவாரத்துல வெளியில நடந்த காட்சிகளையும் பார்த்தான். தான் தன்னோட அம்மா வயிற்றுக்குள்ள இல்லைன்றதையும் அவன் உணர்ந்தான். அந்த துளை வழியா அவன் வெளியில பார்த்த போது சுத்தி நிறைய ஆட்கள் இருந்தாங்க. சில மிருகங்கள் கட்டப்பட்டிருந்தது. உடுக்கை மாதிரி எதையோ அடிச்சு ஆடுனாங்க. அந்த நேரம் திடீர்னு 4 பேர் குதிரையில வந்தாங்க.